லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கோயில் கட்டுறது நல்ல விஷயம் தானுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இது சமாதி தானுங்களே. சமாதி இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டி வித்தோம்னா யாரு மாப்பிள்ள வாங்க வருவாங்க? முதல்ல நாம போய் வாங்குவோமா சொல்லுங்க. மாப்பிள்ள, வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கனவு மாதிரி. ஒரு வீட்டை வாங்குறதுக்கும் இடத்த வாங்குறதுக்கும் குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து வச்சுதான் வாங்குவாங்க. அப்படி சேர்த்து வச்சு ஆசையா வாங்க வரவங்க இந்த இடத்துல ஒரு சமாதி இருந்தது, அதுக்கு மேலதான் வீடு கட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்கன்னா அது எப்படி மாப்பிள்ள வாங்குவாங்க? இல்ல அந்த வீட்டுல எப்படி வாழ்வாங்க சொல்லுங்க. அதுவும் இல்லாம ஒத்த புணமா புதைச்ச இடம் ஐஸ்வர்யம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போய் நாம வீடு கட்டி விக்கலாங்களா? அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க மாப்ள, எனக்கு நீங்க தானே முக்கியம். நான் உங்க நல்லதுக்காக தானே சொல்லுவேன். அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருடி. பாவம் மாப்ள, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. நம்மள விட்டா வேற யார் அவருக்கு எடுத்து சொல்லுவாங்க? என்ன இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க அத்தை? ஐயோ மாப்ள, பாருடி மாப்பிளைய பச்சை புள்ள மாதிரி கேள்வி கேக்குறாரு. ஏ மாப்ள, இத கூட நான் தான் உங்களுக்கு சொல்லணுமா? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த சமாதி எல்லாம் அப்படியே கொஞ்சம் சுத்தப்படுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நல்ல அமோகமா வீடு கட்டி விக்கலாங்க. அதை விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத யாரோ செத்ததுக்கெல்லாம் நாம சமாதி கட்டி அது மேல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவைங்களா மாப்ள? ஆக்சுவலி அம்மா எது சொன்னாலும் சரியா தாங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றத செய்யுங்க. என்னம்மா இவரு இவ்ளோ யோசிக்கிறாரு? சரியா அத்தை, நீங்க சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்பா, இப்பவாவது ஒத்துக்கிட்டீங்களே. நான் சொல்றது சரிதானே உங்களுக்கு புரிஞ்சது பாத்தீங்களா? அது போதுங்க மாப்ள. மாப்ள, ராகுகால வரப்போதுங்க. சட்டுப்பட்டுன்னு வர சொல்லி இதெல்லாம் சுத்தப்படுத்தி வேலையை ஆரம்பிங்க. சரிங்க அத்தை. ஈஸ்வர் சார், இந்த சமாதியை கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஜேசிபி, இங்க வாங்க. இந்த சமாதியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க. ஓகே சார். வரலாம் வரலாம் வரலாம். வா 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 இன்னும் கொஞ்சம் வா. பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. போதும், நிறுத்து. யாரா அவ கல்ல விட்டு அடிச்சது? டேய், கையில மாட்டின சாவடிச்சிரும் உன்னை. ஓ, என்னையா நடக்குதுங்க? என்னையா பண்றீங்க? ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் தோண்டக்கூடாதியா. இது எங்க சாமி கண்ண ஐயா பொண்ணு சமாதியா. இங்க கோயில் கட்ட போறோம்யா. இங்க தேவையில்லாம தோண்டி பிரச்சனை பண்ணாதீங்க. பாய்ஸ் சார், இவங்களை அடிச்சு விரட்டுங்க. யோ, வேண்டாம். உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு விரட்டுங்க. உங்க வேலையை உங்கடான்றல சொன்ன கேளுங்க. ஐயா 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 ஐயா, நம்ம பாப்பா சமாதியா யாரோ இடிக்கிறாங்க ஐயா. ஐயா, ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க ஐயா. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஆள் வச்சு அடிக்கிறாங்க ஐயா.
ஐயா நீங்க வாங்கய்யா, நீங்க வந்தா தாயா காப்பாத்த முடியும். அண்ணே சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீங்க தோண்டுங்கண்ணே. எவன்டா என் தெய்வத்தை இடத்த தோண்ட வந்தது? யாரா அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யோ யாரையா நீ? பார்த்தா பைத்திய மாதிரி இருக்க, துப்பாக்கியெல்லாம் வச்சு மிரட்டுற. முட்டா பயல. இங்க பாருங்க, நாங்க இந்த இடத்த வாங்கியிருக்கோம். நீங்க வாங்கலடா, நான் கொடுத்துருக்கேன்டா கண்ணா. அதுவும் ஏனாமா கொடுத்துருக்கேன். அதுவும் வானதிக்காக கொடுத்துருக்கேன்டா. மரியாதையா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு. கிளம்புறதா? இந்த சமாதியை தோண்டி எடுத்து நாங்க இங்க பில்டிங் கட்ட போறோம். ஏய், இந்த கிழவனை தூக்கி தூரம் போடுங்கடா. மாப்ள, இந்த ஆளை பிடிச்சு அந்த மரத்துல கட்டி வைங்க. அந்த மரத்துல கட்டி போட சொல்லுங்க மாப்ள. ஏய், அந்த நாட்டு வெடிகுண்டுங்களை எடுங்கடா. ஒரு பய உயிரோட போக கூடாது இங்க இருந்து. இங்க பாருங்க, நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ராஜேஸ்வரியோட பையன். நான் ராஜேஸ்வரிக்காக இந்த இடத்த கொடுக்கலடா, வானதிக்காக கொடுத்துருக்கேன். வானதி வர சொல்லு. நீங்க சொல்ற அந்த வானதி சம்மதத்தோட தான் இந்த விஷயமே நடந்துட்டு இருக்கு. அது கூட தெரியாம பேச வந்துட்டீங்க. அப்பா எப்படி இருக்கீங்க? நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்னப்பா பேசுறீங்க? நான் என்ன துரோகம் செஞ்சேன்? உன்னை நம்பிதானமா இந்த இடத்த கொடுத்தேன். ஆனா இப்ப என்னடான்னா யாரும் இங்க வந்திருக்காங்க, ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து என் பொண்ணோட சமாதியை தோண்ட பாக்குறாங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உன்னை நம்பி கொடுத்ததுக்கு கடைசியில எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியம்மா. இந்த பொண்ணு கோயில் அது இதுன்னு ஏதோ சொல்லுது, எனக்கு புரியல. ஆனா இந்த பொண்ணை நம்பலான்னு என் மனசு சொல்லுது. நிலத்தை எடுத்துக்கம்மா. அப்பா நீங்க எதுவும் பதறாதீங்க, நான் உடனே வரேன்ப்பா. என்ன உங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்களா? வரா, வந்து பேசுவா. இங்கே நில்லுங்க, நான் வந்துடுறேன்.
ஜீவா என்ன நடக்குதுங்க? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? ஆமா, யார் இந்த ஆளு? இந்த சமாதியை தோண்டக்கூடாதுன்னு சொல்றாரு. ஜீவா தயவு செஞ்சு இது வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? தப்பு பண்றீங்க ஜீவா. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ணா மணி அண்ணா, சமாதியை தோண்டி இதுக்குள்ள இருக்க எலும்பெல்லாம் எடுத்து வெளியில போடுங்கண்ணே. அண்ணா சொன்னா கேளுங்க. வேண்டாம், நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஜீவா, நீங்க பண்றது பெரிய பாவம், நம்பிக்கை துரோகம். என்ன கொன்னுட்டு இந்த சமாதியை தொடுங்க. என்ன இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? சரியா கேட்டீங்க மாப்ள. உங்க வளர்ச்சி உங்க அண்ணனுக்கு பிடிக்கல. அதை எப்படியாவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணும். அதுக்கெல்லாம் திட்டம் போட்டுதான் இவளை இங்க அனுப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு வேலையை தடுக்காதீங்க. ஏஞ்சி இந்த பக்கம் வந்துருங்க. வர முடியாது. இந்த சமாதி தான் அப்பாவோட உயிர். அவர் பொண்ணோட நினைவிடம் இது. அதை அழிக்க கூடாது ஜீவா. அது பெரிய பாவம். பாவம் பார்த்தா வாழ முடியாது. மணி என்ன தோண்டுன, யாரு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பா அவரை விட்டுருங்க. எப்படிம்மா விட முடியும்? அவரை அம்மாக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றா. ஹலோ அம்மா, சொல்லு ஜீவா. அண்ணி இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஆமாமா. போன அவகிட்ட கொடு. அம்மா, ஐ எம் இன் அ கன் பாயிண்ட். சாமி கண்ண என்ன ஷூட் பண்ண தயாரா இருக்காரு. அண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. நீங்க வரலனா எனக்கு ஐயா, என்னங்கய்யா, என்ன பிரச்சனை? எவ்வளோ பேர் வந்து கேட்டும் தராத என்னோட இடத்த நான் வானதிக்காக கொடுத்தேன். வானதி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா, நீயும் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்த. ஆனா உன் பையன் என் உயிரை, என் தங்கத்தை நான் தூங்க வச்சிருக்கிற இடமான இந்த சமாதியை தோண்டி எடுத்து குப்பையில போடுவேன்னு சொல்றான். உன் புள்ள பண்ற இந்த காரியம் எந்த விதத்துல நியாயம், எந்த விதத்துல தர்மம்? ஜீவா, ஐயா சொல்றது உண்மையா?
சொல்லு ஜீவா. வந்து சம்மந்தியம்மா, அது சொல்லு ஜீவா. உண்மைதாம்மா. இந்த இடத்த சாமி கண்ணையா பெரிய மனசு பண்ணி எனாமா கொடுத்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. என்ன பாவம் செய்ய இருந்த நீ? ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சோமோ இப்ப நிம்மதி இல்லாம இருக்கும். இதுல இது வேறயா? ஐயா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ செஞ்ச பாவத்தை கழுவு. அம்மா, நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறியா இல்ல ஐயா கால்ல நான் விழட்டுமா? நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேம்மா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். பெத்தவ நீயே தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் புள்ள எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வானதி மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் என்னென்னவோ நடந்திருக்கும். இவதான் உன்னையும் என்னையும் காப்பாத்திருக்கா. ரொம்ப சந்தோஷம் தாயி. ஐயோ அப்பா, என்னப்பா பண்றீங்க? முதல்ல நீங்க கையை இறக்குங்கப்பா. பிள்ளைங்க சரியா வளரலன்னா வந்த மருமகளுங்க சரி பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியோ ஏதோ ஒரு காரணமா தான் இவ உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அவன் சொல்றான், ஜேசிபியை வச்சு இவளை தூக்கி வீசிட்டு சமாதியை தோண்டுங்கன்னு சொல்றான். துப்பாக்கிய இவன் நெத்தியில வச்சதும் வானதி என்ன சொன்னா தெரியுமா? வேண்டாம், அம்மா வரட்டும், அவங்க வந்தா நியாயம் கிடைக்கும்னு சொன்னான். நீ பெத்த பிள்ளைக்கும் உன் மருமகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாரு. அது மட்டும் இல்லம்மா, உறவுகள்லாம் பிறப்பால வர்றதில்ல, அன்பால வர்றதுதான் உறவு. நீ அவளுக்கு பேரன்ப காட்டியிருக்க தாய். இவ மனக்கோட்டை கட்டி இருக்கிறது எனக்கு புரியுதும்மா. உன் மகனுக்கு புரியலையே. இவதான் உன் குலதெய்வம். இதோ நிக்கிறாங்களே ரெண்டு பேரும், இதுங்கெல்லாம் பேய்ங்க, உடம்பெல்லாம் விஷம். கொஞ்சம் கவனமா இருமா, உன்னை நடுத்தெருவில் பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. இவளை கண் கலங்காம வச்சுக்கம்மா. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்க. இதோ நிக்கிறாங்களே, இவங்க உன் குலத்தை நாசம் பண்ண வந்தவங்க. உன்னை தெருவில் நிறுத்திடுவாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் வாங்க. வரம் தாயி. சரிப்பா.
மேனேஜர், மேடம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜீவா பேர்ல வேணாம். கார்த்திக் பேர்ல மாத்துங்க. ஓகே மேடம். ஜீவா இனிமே தனிப்பட்ட முடிவெடுத்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். யாராவது ஜீவாவுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா என்னோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க.